எல்லாரும் என்ட்ட கேட்குறாங்க. 10 கழுதை வேணும், 20 கழுதை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப நான் கேட்கிறது என்னன்னா, "உங்களுக்கு எதுக்கு கழுதை?" அப்படின்னு நான் கேட்பேன். அவங்க பால் கறந்து விக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், "பால் விக்கலாம். ஆனா இன்னும் நெறைய விஷயங்கள் அதுல இருக்கு" அப்படின்னு நான் சொல்லுவேன். "அப்படியா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. முக்கியமா பால்ல இருந்து நம்ம வந்து கழுதை பால்ல இருந்து கழுதை பால் சோப்பு தயார் பண்ணலாம். கழுதை பால்ல இருந்து கிரீம் தயார் பண்ணலாம். கழுதை பால்ல இருந்து உங்களுக்கு வந்து கழுதை பால் மட்டும் இல்ல, அடுத்து வந்து கழுதை லத்தியில இருந்து கழுதை சாம்பிராணி தயார் பண்ணலாம். அப்புறம் பல தெய்வங்கள் எல்லாம் நம்ம உருவாக்க முடியும். ஈவன் டாய்லெட் கூட தயார் பண்ணலாம். இப்படி சொல்லிட்டே போனோம்னா, நெறைய விஷயங்களோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 விஷயங்கள் இதுல தயார் பண்ண முடியும். அப்ப நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லப் போறது என்னன்னா, நீங்க கழுதை பண்ண அப்படின்னா, பால் மட்டும் யோசிக்காதீங்க. பால் வந்து ஒரு புரொடக்ட். அத வந்து நீங்க சேல் பண்ணலாம். மாற்றம் இல்ல. ஆனா இதுக்கு மேல நெறைய விஷயங்கள் இருக்கு. அத கூட நான் இப்போ சொல்லி தர்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது.